உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அந்த அன்பு சகோதரர் தனக்கென்று ஒரு விபத்து ஏற்பட்டது, அதன் பிறகு தான் எப்படி எழுந்து நின்றேன் என்பதை மிக தெளிவாக சொன்னதுங்கிறது தான் ஒரு காமன் மேனோட ஸ்பீச் நம்முடைய அரசாங்கத்தை பற்றி. அது அவர் மட்டுமல்ல, இது போன்று பயன்பெற்றிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த நம்ம பெருமை நமக்கு உண்டு. ஆக அவருடைய வழியில் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திட்டங்களை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் எப்போ எழுந்திருக்கிறார், எப்போ தூங்குறார், எப்போ சாப்பிட்றாருன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒவ்வொரு ஆய்வு பணிகள், அதோடு சேர்த்து இது போன்ற விளையாட்டு துறை என்று வரும்பொழுது பிள்ளைகள் சாதனை படைக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்கள். அந்த பையன், அந்த இளைய சமுதாயம் பேசிய அந்த பேச்சு என்பது உள்ளபடியே இது மற்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற விளையாட்டுத்துறையில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை தரும். பெரிய நம்பிக்கையோடு அவர் சொன்னார், நான் இன்னைக்கு நல்லா இருந்தேன் என்று சொன்னால் இந்நேரம் நான் ஒலிம்பிக்கு சென்று அங்கே நான் கோல்டு மெடல் அடிச்சிருப்பேன் என்று சொன்னார்கள். நீங்கள் கோல்டு மெடல் அடித்ததை காட்டிலும் இன்றைக்கு நம்பிக்கையோடு பேசுனீங்க பார்த்தீங்களா, பல கோல்டு மெடல் அடித்ததுக்கு சமமாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒரு ஊராட்சி, 2 ஊராட்சி அல்ல, ஏறத்தாழ 12,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஊராட்சிகளுக்கு இது போன்ற உபகரணங்களை தன்னுடைய பொற்கரங்களால் வழங்க இருக்கின்றார், வழங்கி கொண்டும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் அவருடைய உழைப்பை நாம் அனைவரும் பாராட்டுகின்ற விதமாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கரவொலியின் மூலமாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக எஸ்டிஐடியை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள், நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள், மெம்பர் செக்ரட்டரி மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும், அத்துல்யா மிஸ்ரா சார் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.